வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஒரு குழந்தையோட திறமைய மார்க் ஷீட்ல இருக்கிற நம்பர்ஸ் மூலமா முடிவு பண்ற இந்த காலகட்டத்துல கல்வி அப்படிங்கிறது வெறும் மதிப்பெண் மட்டும் கிடையாது. அது வாழ்க்கைய புரிஞ்சிக்கிற ஒரு பயணம் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமா சொல்ல வர படம் தான் ரீசெண்டா தமிழ் டப்பிங் உடன் வெளிவந்திருக்கிற அனகனகா. இந்த படம் ஒருத்தா வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல வியாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர் புத்தகத்துல இருக்கிற படங்களை அப்படியே சொல்லி கொடுக்காம அத கதைகள் மூலமா சொல்லி கொடுத்தா படிக்கிற பசங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாரு. ஆனா அவரு வேலை செய்யற ஸ்கூலுக்கு மார்க் ரிசல்ட் இதுதான் முக்கியம். ஒரு நாள் வியாஸோட பையன் ராமோ சில மாணவர்களும் எக்ஸாம்ல கம்மியான மார்க் எடுக்கிறாங்க. அதுக்கு ஹீரோவை காரணம் காட்டுறதுனால அவரு வேலையை விட்டு போறாரு. இதுக்கப்புறம் படிக்கிற பசங்க ஈஸியா புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ ஒரு ஸ்கூலை உருவாக்குறாரு. இதுக்கப்புறம் அந்த ஸ்கூலை உருவாக்குறதுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகளை அவரு ஃபேஸ் பண்றாரு, அதே நேரத்துல அவரு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, கடைசியா இந்த படம் சமூகத்துக்கு என்ன கருத்து சொல்ல வருது அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல ஹீரோவா நடிச்ச சுமந்தோட நடிப்பு பிரமாதமா இருக்குது. எந்த ஒரு ஹீரோயிசமும் இல்லாம ஒரு அப்பாவாகவும் அதே நேரத்துல ஒரு ஆசிரியராகவும் சூப்பரா அவரு நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல அமைதியான முக பாவனை மூலமா அவரு காட்டுற உணர்ச்சிகள் படத்துல நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த படத்துல ராம் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் கதாபாத்திரத்தை வச்சு கிளைமேக்ஸ்ல சில காட்சிகள் வரும். அது நல்ல எமோஷன் தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துது. இந்த படத்துல குழந்தைகள் மேல எப்படி அன்பு செலுத்தணும், அவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி தரணும் அப்படிங்கிறத அழகா இந்த படத்துல காட்சிகளா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்துல அப்பா மகன் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே வர எமோஷன் காட்சிகள் நல்லாவே இருக்கு. படத்தோட எமோஷன் காட்சிகள் பல இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆக காரணம் இந்த படத்தோட பின்னணி இசை அப்படின்னு சொல்லலாம். படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு டிராமா கேட்டகரி படம். விறுவிறுப்பான திரைக்கதையை பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த படம் செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு நடக்கிற விஷயங்கள், ஹீரோவோட குடும்பத்துல நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அடுத்து இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. ஒரு சில இடங்கள்ல இந்த படம் நார்மலா மூவ் ஆகாம லெக்சர் எடுக்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரதான் செய்யுது. ஓவராலா இந்த படம் குழந்தைகளும் பெற்றோர்களும் கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள், தமிழ் டப்பிங்லயே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.